அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். அது ஏன் சுக்கிர பெயர்ச்சி? இந்த மாதம் முழுவதும், இன்னும் சொல்ல போனா வருட பிறப்பு வரம் வர அளவுக்கு சுக்கிரன் மீன ராசியிலே சஞ்சரிக்க போகிறார். ஆனாலும் வக்ரமும் வக்ரமற்ற தன்மையும் 2 நிலையிலையும் அவர் சஞ்சரிப்பார். அப்படி சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான நற்பலன்கள் வரப்போகுது? அதுவும் இல்லாம சுக்கிரன்கிறவர் யாரு? ஆடம்பர தேவைகள், அருள் மிகுந்த வாழ்க்கை, பொருள் மிகுந்த வாழ்க்கை, செல்வம், செல்வாக்கு, அதே மாதிரி கம்பீரமான தோற்றம், அதிகாரமான தோற்றம் இல்ல, கம்பீரமா அப்படியே கெத்தா வந்து நிக்கிறத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை கொடுக்கறது சுக்கிரன் தான். அதே மாதிரி திருமண ஆசைகள், காதல் வயப்பட வைக்கிறது. அதுவும் இல்லாம தேவையில்லாத ஆசைகள், அபில ஆசைகள், அதாவது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைகளை கொடுக்குற அனைத்து விஷயங்களும் சுக்கிரனுக்கே பொருந்தும். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஒரு நீண்ட காலம் மீனராசியிலே சஞ்சரிக்கிறனால எத்தன்மையில நமக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது, எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிக்கும் சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்க ராசியிலே பயணிக்கிறார். அதாவது நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னா, மீனராசினாவே சந்திரன் உங்க ராசியில இருக்கு, அதுல ராகு இப்போ இருக்காரு. இப்ப உச்ச சுக்கிரன் உங்க ராசிக்கு வரார். மன்மத யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். எல்லாரையும் கவர்ந்து உங்க காலடியில போடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும். உச்ச சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து உங்க ராசியில பயணிக்கும் போதுல பற்பல கற்பனைகள் வரும். இதை செய்வோம், அதை செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம் அப்படின்னு மனசு அலைப்பாயும். 3 8ஆம் அதிபதி உச்சம் அப்படின்னா என்ன? ஜனன காலத்துல சுக்கிரன் மட்டும் நல்லா இருந்தா உங்களுக்கு இந்த நேரத்துல தேவையில்லாம பெண்களால் விரோதம் உண்டாகும். ஜனன காலத்துல சுக்கிரன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா, ஆட்சி பலத்திலேயோ உச்ச பலத்திலேயோ இருந்தா, பெண்களால் இந்த நேரத்துல உங்களுக்கு நிச்சயம் விரோதம் உண்டு, பெண்களால் பாதிப்பு உண்டு. அது எந்த வயது பெண்களாக இருந்தாலும் சரி. அதனால முதல்ல நீங்க என்ன யோசிக்கணும்னா, இந்த சுக்கிர பேச்சியாக பெண்களால் பாதிப்பு நடக்காம பார்த்துக்கணும். இது காரணம் சுக்கிரன் மட்டும் உங்க ராசியில உச்சமானுச்சுன்னு வச்சுங்களேன், பெண்களால் ஆதாயமா மாறும். பாதிப்பா நடக்காது, ஆதாயம், அவங்க மூலியமா வருமானம் கிடைக்கும். ஆனா ராகும் சேர்ந்து இணைகிறது, கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே வாங்கிட்டு வந்துடும், உங்க கையில இருந்து அப்படியே பிடிக்கும். சரியா? வரவு செலவு ரீதியா இருக்கிறவங்க, 2ஆம் அதிபதி வந்து செவ்வாய் 4ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துலயும் இருக்கிறனால பல வகையில சாதகமான தன்மை, எதிலும் குறை இல்லை. இது 5ஆம் இடத்துல போறதுனால ரொம்ப ரொம்ப சாதகமான தன்மை. நீச்சமா இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏன்? ராசியில உச்ச சுக்கிரன் போறாருங்க, அப்படிங்கிறது உச்சத்தன்மை அந்த செவ்வாய்க்கே வரும். அந்த 1 5 9 தொடர்பு வழியா அது சாதகத்தன்மையா மாத்தி விட்டுரும், பாதிப்பே இருக்காது. திருமண அமைப்பு நிச்சயம் கைகூடும். இந்த நேரத்துல மீனராசினர் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து ஆய்வுக்கு எடுத்து பார்த்து திருமண அமைப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு திருமணம் பண்ணுங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா எப்பவுமே கிடைக்காது, பெஸ்டா கிடைக்காது. பெஸ்ட் சாய்ஸ் இந்த நேரத்துல சூஸ் பண்றது இந்த நேரத்துல பெஸ்டான நேரமா இருக்கும். எந்த குறையும் இல்லாத ஒரு பொண்ணு தான் நமக்கு வேணும். இந்த நேரத்துல அது உங்களுக்கு கிடைக்கும். எந்த குறையும் இல்லாத பொண்ணு உங்களுக்கு வரும். சரியா? திருமண வயதினருக்கு, கல்வி சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு, கல்வி சார்ந்த துறையில என்ன, ஆசிரியர் பணி, டியூஷன் செக்டார் நடத்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல ஒரு அதிகமான சேர்க்கை, மாணவர் சேர்க்கை நடக்கும். அதுவும் யாரு? பெண்களாத்தான் இருப்பாங்க. பெண் மாணவர்களின் சேர்க்கை அதிகமா இருக்கும். ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தீங்கன்னா பெண் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க, மைண்ட் ஸ்லிப் ஆயிடாதீங்க, தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை ஆகுறதே இந்த மாதிரி ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிடும். ஆசிரியர் பணியெல்லாம் ஆண்களை இருக்கும் பட்சத்தில் கவனமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா பெண்கள் படிக்கிற ஸ்கூல்ல ஆசிரியர், ஆண் ஆசிரியர் இருக்குந்தா நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும். தேவையில்லாம ரிப்போர்ட் உங்க பேர்ல வர்ற மாதிரி சூழ்நிலை அமையும் மீனராசினருக்கு. சரியா? அதே மாதிரி கலைத்துறை மீனராசினர் அற்புதமான நேரம்.
இந்த நேரத்துல சினிமால இருக்கீங்களா, சினிமா சார்ந்த துறையில இருக்கீங்களா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல உண்மையிலே சினிமா ரிலேட்டடா ஜாதகம் இருக்கா, கிடைக்கும். வாய்ப்பு தேடி உங்க கையில வந்து கொடுக்கும். எப்ப வரையும்? பங்குனி மாசம் முடிகிற வரை 2 மாசத்துக்கு இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? உண்மையிலேயே உங்களுக்கு அதுல விதி இருந்தா நீங்க அதுக்குள்ள போகலாம். இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அதுக்குள்ள விதி இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஷார்ட் பிலிம் எடுத்து பண்ணணுங்கிற மாதிரிலாம் இருக்க ஐடியா இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த நேரத்துல வாய்ப்புகள் தேடி வரும். நீங்களே அந்த ஷார்ட் பிலிம் எடுப்பீங்க. ஷார்ட் பிலிம்ல ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அவார்டு வின் பண்ற அளவுக்கு ஒரு ஷார்ட் பிலிம் எடுப்பீங்க. அது அதே மாதிரி பிலிம் ரெடி பண்றவங்க டைரக்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் ஒரு பெரிய லெவல்ல ஒரு படம் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடை இப்ப நீங்க ஆரம்பிப்பீங்க. ஸ்டோரி ரைட்டர்ஸ்க்கு முக்கியமா அந்த சினிமால இந்த ஸ்டோரி ரைட்டிங், டைரக்ஷன், கேமராமேன், டான்சிங், டான்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க, கவிதை எழுதி பாடல் ஆசிரியரா இருக்கவங்க, இசையமைப்பாளராக இருக்கவங்க, நடிகர்களா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல காலம். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் உங்களை தேடி வரும் ஹீரோவா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் உங்களை தேடி வருவாங்க கதையமைப்பாளராக இருந்தீங்கன்னா, டைரக்டரா இருந்தா. எல்லாமே உங்களுக்கு சினிமா துறையில இருக்கிற மீனராசினருக்கு ஒரு அற்புதமான காலம். அதே மாதிரி ஐடி செக்டார்ல இருக்கிற மீனராசினர் பதவி உயர்வுக்கு வெயிட் பண்ணுங்க. பதவி உயர்வு உங்களை தேடி வரும். ஜனனகால ஜாதகம் மட்டும் இப்ப நல்லா இருந்தா பதவி உயர்வு உங்களை தேடி வரும். டீம் லீடரா இருந்து சீனியர் அதாவது ஜூனியர் எம்ப்ளாயி இருந்தா சீனியர் எம்ப்ளாயி, சீனியர் எம்ப்ளாயி இருந்தா டீம் லீடர் இருந்தா ப்ராஜெக்ட் மேனேஜர் இருந்தா இன்னும் ஒரு படி மேல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பொசிஷனுக்கு நீங்க போவீங்க. எந்த நெகட்டிவ்ஸும் உங்களுக்கு இல்லை. ஏன் இதெல்லாம் தொழில மட்டும் இந்த அளவுக்கு எனக்கு சொல்றீங்க? உங்க ராசியாதிபதி 3ல பரிவர்த்தனை 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கார். அப்படின்னா என்ன? தொழில்ல நான் தான் கிங்கு, என்னை அடிச்சுக்க ஆளே இல்லை. இந்த ஒரு ரஜினி படத்துல கூட சொல்லுவாங்கல்ல, இங்க நான் தான் கிங்கு, இங்க நான் வச்சதுதான் சட்டம். அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு மாறும். நெகட்டிவ்ஸ்க்கு இங்க வேலையே இல்லை. சூப்பரா இயங்கும். எங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி அடகு பிடிக்கிறவர்களா இருந்தா, அடகு கடை வச்சிருக்கிறவர்களா இருந்தா, அதே மாதிரி நகைக்கடை வச்சிருக்க பழைய நகையை இந்த நேரத்துல வாங்குறது கவனமா வாங்கணும். சுக்கிரனோட யார் சேர்ந்திருக்கா? ராகு சேர்ந்திருக்கார். ராகுனா யாரு? வெளிநாட்டுல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்த தங்கமா இருந்தா பிரச்சனை இல்லை. கலப்படமான தங்கமா இருந்தா யோசிக்கணும்ல. அதான் சிங்கப்பூர்ல இருந்து நான் நகை வாங்கிட்டு வந்து இங்க அடகு வைக்கிறவங்களா இருந்தா சாதகமா இயங்குது நேரம். ஆனா நகையை கலப்படமா கொண்டுட்டு வந்து வைக்கிறவங்களா இருந்தா, போலி நகையை கொண்டுட்டு வந்து வைக்கிறவங்களா இருந்தா, இதெல்லாம் கவனமா நீங்க தான் பாத்துக்கணும். மீனராசினர் நகை கடையில இருக்கிறவங்களும் அதே ப்ராப்ளம் தான். நகை வாங்க வர்ற மாதிரி வருவாங்க. வெளியூர்காரங்களா இருந்தா ரொம்ப வச்சிருக்க. உள்ளூர்காரங்களால பாதிப்பு வராது. உங்க ஊரை விட்டு வெளியில பார்க்க வராங்களா, பார்த்து நகை வாங்க வராங்களா, நகை வாங்க வராங்க இப்படின்னு நைஸா ஒண்ணு இழுத்து போட்டுருவாங்க, ஏமாத்திடுவாங்க. நகைக்கடை சார்ந்த விஷயத்துல கவனமா. அதே மாதிரி பேங்கிங் ரிலேட்டடா இருக்கவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி ஃபைனான்ஸ்ல பணம் போட்டு கொடுங்க. பேங்க் ரிலேட்டடா இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா நான் திரும்பவும் சொல்றேன், டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா. ஏன்? சுக்கிரன் எங்கே உச்சமாகிறாரோ அங்கேயேதான் புதனும் நீச்சமாவார். அதுக்கும் ரொம்ப காலம் இல்லை. அந்த நேரம் வரும்போது டாக்குமெண்ட் மிஸ் ஆகுறதுனால ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதுனால உங்களை ஒரு அதாவது உங்க ஸ்கேமர்னே சொல்லிடுவாங்க, உங்க ஒரு திருடனே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நீங்களும் அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். மற்றபடி ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டேன், பெண்கள் கல்லூரியில வேலை பார்க்கறவங்க இல்ல பெண்கள் பள்ளியில வேலை பார்க்கறவங்களா தான் கவனமா இருக்கணும். நெகட்டிவா சொல்லல, கவனமா இருந்தா நெகட்டிவ்ஸ் வராது, பிரச்சனை வராது. இல்லாட்டி உங்களுக்கு அங்கே ஒரு குறை சொல்லும் தன்மை நிகழும் அப்படின்னு சொல்றேன். மற்றபடி திடீர் யோகம் உண்டு. 8ஆம் அதிபதியும் உச்சமாகிறாருல ராசியில, ராகுவோட உச்சமாகிறாருல. அப்ப வெளிநாடு சார்ந்த துறையில வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். வெளியூர்ல போய் வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல டிரான்ஸ்பர் அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம், கிடைக்கும். நினைச்ச இடத்துக்கே கிடைக்கும். அதாவது உங்களுக்கு எந்த இடம் பிளெக்சிபிள் நீங்க நினைச்சு போறீங்களோ அந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும். இப்ப நீங்க மெட்ராஸ் இருக்கீங்க, சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரியா இருக்கு, கன்னியாகுமரி கிடைக்காட்டியும் அதுக்கு பக்கத்து ஏரியா கிடைச்சிடும், பாதிப்பு இல்லாம கிடைச்சிடும். அதுல எல்லாம் ஒரு குறை இருக்காது. அந்த விஷயங்கள்ல சக்சஸா இருக்கும். இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், நான் சொன்னேன்ல அந்த வாத்தியார் துறையில இருக்கிறவங்க வந்து பெண்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், அது நீங்க தான். அதே மாதிரி நகைக்கடை வச்சிருக்கிறவங்க,
இந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறதும் நீங்க தான். அதே மாதிரி இந்த பேங்க்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த பிரச்சனையில மாட்டுவீங்கன்னு சொன்னேன்ல, அதுவும் நீங்க தான். ஏன்னா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அதிகமான பணம் புழங்கும், நம்பிக்கை கெட்டவன் அப்படிங்கிற ஒரு பேர் நிகழ்ற மாதிரி தன்மை நிகழும். இதுக்கு காரணம் என்னன்னா, குரு பரிவர்த்தனை ஆகிறது 8ஆம் அதிபதியான சுக்கிரனோட, ராசியில ராகு இருக்கு, அதுதான் உங்களை கெட்டவன் உருவாக்கும். இதே பூரட்டாதி நட்சத்திரம் ஐடி செக்டாரா இருந்தா ஷிஃப்ட் ஆயிருவீங்க. ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவங்க இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆயிருவீங்க. இல்ல ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வெளியில போயிருவீங்க, வெளியேறிடுவீங்க. இல்ல எங்கேயாவது கோயில் குளம்னு அந்த மாதிரி போயிட்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பாதிப்பு தன்மை குறைஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி பாதிப்பு இல்லாம ஊருக்குள்ளே இருக்கும்போது, இந்த மாதிரி தன்மையில இருக்கும்போது சற்று சிக்கல்கள் வரும். அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். சரியா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு ஏமாத்திரத்தை தெரியுங்கிறதோட நீங்க உங்கள்கிட்ட எல்லாரும் ஏமாற விருப்பப்படுவாங்க இந்த நேரத்துல. அதாவது நீங்க இந்த நேரத்துல ஃப்ராடு மாதிரி நினைப்பீங்க. ஏன்? உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு 12ல, அப்ப ஒரு ஃப்ராடு மாதிரி ஒரு தோற்றத்தை காமிச்சுக்கணும் நீங்க நினைப்பீங்க. அதாவது அர்த்தம் என்னன்னா, உங்கள்கிட்ட எல்லாரும் ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க யாரும் ஏமாத்திட வேண்டாம். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. தொழில்துறையா இருக்கட்டும், வண்டி வாகனமா இருக்கட்டும், கூட்டாளிகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், எல்லாமே சாதகமான தன்மையில நிகழுது. அதுவும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட், பயங்கரமான சப்போர்ட் கிடைக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற குருவும் லக்னாதிபதி ராசியில இருக்கிற சுக்கிரனும் நல்ல சப்போர்ட் கொடுத்து உங்களை தூக்கி விடும், பவர்ஃபுல்லா காமிக்கும். சப்போர்ட்டுக்கு ஒரு குறையும் இல்லை. அப்ப அதோட அர்த்தம், அந்த சப்போர்ட் இருக்குங்கிற தைரியத்துல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் ஏமாத்த நினைப்பீங்க. அந்த ஏமாத்திர வேலை வச்சுக்க வேண்டாம். சரியா? ரேவதி நட்சத்திரக்காரங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மண் மனை பாக்கியம் அனைத்தும் உண்டு. எங்கு கவனமா இருக்கணும்? ஆரம்பத்துல சொன்னேன்ல, பெண்கள் சார்ந்த விஷயம், அதே தான் நீங்களும். ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அந்த அளவுக்கு ஒத்து வராது. புதன் சிந்தனையாளன், சுக்கிரன் அழகுக்காரகன். அப்படின்னா என்ன பண்ணுவாரு, அதை அமுக்கிடுவீங்க. அதை அமுக்கிறேங்கிற பேர்ல உங்களை கெட்டவே அப்படிங்கிற ஒரு விம்பத்தை காமிப்பாங்க. சுக்கிரனை பூரா அமுக்கி உட்கார வச்சிருவீங்க, என் கண்ட்ரோல்ல தான் இருக்குண்டு. ஆனா அந்த அமுக்கி கண்ட்ரோல் வைக்கிறது எப்படி பிம்பமா காமிக்கும், உங்களை ஒரு நெகட்டிவா காமிச்சிடும். அவன் அப்படி ராட்சச மாதிரி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில நடக்கும். அப்படிங்கும் போது அதை நீங்க தான் பாத்துக்கணும். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனையா இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.